நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவி தற்போது ரோல்ஸ் ராய்ஸில் 72 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய தருணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மங்களூருவை சேர்ந்தவர் மாணவி ரிதுபர்ணா. இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு தற்போது உலகின் முன்னணி நிறுவனங்களின் ஒன்றான ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ரிதுபர்ணா நீட் தேர்வில் தோல்வியடைந்த பிறகுதான் அவர் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுத்தார். நீட் தேர்வில் தோல்வியடைந்தாலும் மனம் தளராமல் அடுத்த இலக்கை முடிவு செய்து அதில் சாதித்தும் காட்டியிருக்கிறார். உலக அளவில் மிகவும் பிரபலமான பிராண்ட் என்றால் அது ரோல்ஸ் ராய்ஸ். இங்கிலாந்தை சேர்ந்த சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான இது 100 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. நினைத்தவுடன் யார் வேண்டுமானாலும் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்க முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் 1994 ஆண்டு நிறுவப்பட்டது. அதன் பின்னர் BMW AG அதனை கைப்பற்றியது. தற்போது உலக அளவில் சொகுசு கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்து வருகிறது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வைத்திருந்தாலே அது பெரிய கௌரவம் என்றும் பலரும் நினைக்கின்றனர். அதனால்தான் பிரபலங்கள் இதனை போட்டி போட்டுக் கொண்டு வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். இப்படி பல பெருமைகளை கொண்ட ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் தான் ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் ஊதியத்தில் பணியில் சேர்ந்திருக்கிறார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர். மங்களூரை சேர்ந்த சரஸ் கீதா தம்பதியின் மூத்த மகள் ரிதுபர்ணா சிறுவயது முதலே மருத்துவராக வேண்டும் என கனவில் இருந்து வந்தார். ஆனால் நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இவர் அரசு கல்லூரியில் படிக்க முடியாமல் போனது. இருப்பினும் மனம் தளராத ரிதுபர்ணா பொறியியல் துறையில் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்க தொடங்கினார். அதிக ஆர்வம் காரணமாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை ஆராய தொடங்கினார். குறிப்பாக பாக்கு மரங்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்கும் கருவி, பாக்கு அறுவடை மற்றும் தரம் பிரிக்கும் ரோபோ ஆகியவற்றை தனது குழுவுடன் சேர்ந்து வடிவமைத்தார். இவரின் இந்த முயற்சிக்கு கோவாவில் நடந்த ரோபோட்டிக்ஸ் சர்வதேச மாநாட்டில் அவருக்கு பதக்கம் கிடைத்தது. இதன் மூலம் ரிதுபர்ணாவுக்கு சிங்கப்பூர், ஜப்பான், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளை சேர்ந்த ரோபோட்டிக்ஸ் நிபுணர்களின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் கர்நாடக தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆராய்ச்சி குழு ஒன்றுடன் இணைந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை தொடர்பாகவும் கற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மைக்கான செயலியை உருவாக்கும் குழுவில் இணைந்தார். இதற்கிடையில்தான் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை இன்டர்ன்ஷிப்பிற்கு அணுகியிருக்கிறார். முதலில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ரிதுபர்ணாவை நிராகரித்தது. இருப்பினும் தொடர்ச்சியாக ரிதுபர்ணா முயற்சி செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ரோல்ஸ் ராய்ஸில் ஜெட் இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் செய்ய ஓராண்டு பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இதையடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அவருக்கு தொடர்ந்து 8 மாதங்கள் பல்வேறு அசைன்மெண்ட்டுகள் மற்றும் டாஸ்குகளை வைத்தது. ஆனால் ஒரு பக்கம் கல்லூரியின் இறுதி ஆண்டுக்கான தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டே மறுபக்கம் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் அசைன்மெண்ட்டுகளை முடித்து வந்தார். இந்த நிலையில் ரிதுபர்ணாவின் ஆர்வம் மற்றும் தொடர் முயற்சிகளை கண்டு இம்ப்ரெஸ் ஆன ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அவரை தேடி வந்து வேலையை வழங்கி இருக்கிறது. அதுவும் ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் ஊதியத்துடன். இன்னும் சில மாதங்களில் தனது கல்லூரி படிப்பை முடிக்க இருக்கிறார் ரிதுபர்ணா. படிப்பை முடித்த பிறகு அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் ஜெட் என்ஜின் உற்பத்தி பிரிவில் இவர் பணியாற்ற இருக்கிறார். என்னை பொறுத்தவரை தோல்விகளை கண்டு அச்சப்படாமல் இளைஞர்கள் புதிய துறைகளில் உற்சாகத்துடன் போராடினால் நிச்சயம் இமாலய வெற்றி கிடைக்கும். நான் எனது மருத்துவர் கனவு சிதைந்த போதும் துவளாமல் வேறு துறையில் ஆர்வமோடு இயங்கினேன். இப்போது இளம் பொறியாளராக படிப்பை முடிக்கும் முன்பாகவே 72 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு செல்வேன். இதன் மூலம் எனது பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என மன மகிழ்ச்சியுடன் ரிதுபர்ணா கூறியிருக்கிறார். நீட் தேர்வில் தோல்வியடைந்தாலும் துவண்டு போகாமல் தனது 20வது வயதிலேயே மாற்றுத்துறையில் வெற்றி பெற்றிருக்கும் ரிதுபர்ணாவை பலரும் சமூக வலைதளங்களில் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.